அது வந்து பாருங்க, பீகார் மக்கள் ரொம்ப பாவம், ஆந்திராவுக்கு தலைநகரம் ஒதுக்கீடு, அதனால செய்கிறோம், அது அரசியல் இல்லைங்கிறாங்க. சார் நீங்கள் வந்து பீகாருக்கு செஞ்சதோ ஆந்திராவுக்கு செஞ்சதோ சத்தியமாக நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்கலை, செய்யுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஜிஎஸ்டி கொடுக்குற மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, பெரிய மாநிலம். நாங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டிக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பொருளாதாரத்தை ஒதுக்குங்க, நிதியை கொடுங்கன்ற நாங்கள் ஏன் முற்றிலும் புறக்கணிக்கப்படுதுன்ற தமிழ்நாடு. அண்ணன் தளபதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 29 காசு திருப்பி தர்றேன்றாரு. இது நியாயமா? அதை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் நிர்ணயிக்குது. இந்த அம்மா என்ன செய்வாங்க, இந்த அரசு என்ன செய்யும்? இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வந்துருமா? நிதியமைச்சருக்கு பவர் இல்லையா? பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இல்லையா? அது அவங்கள்ட்ட போய் பேசி மாத்திக்குவாங்க, நான் தரேன். மற்றதெல்லாம் பேசுகிற நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி, இதுக்கு மட்டும் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்துருமா? அதுதானே சார் விதி, அப்படி தானே சார் நாட்டில் நடக்குது. இதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். நீங்கள் திட்டமிட்டு எங்கள் தமிழ்நாடை புறக்கணிக்கிறீங்க, அதே எங்கள் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் பேரில் தமிழ்நாடு இல்லை, அதனால பார்த்தீங்களா ஒரு முறையாவது இருந்துச்சான்னு கேட்குறீங்க. யூபி ஆட்சி காலத்தில், நீங்களும் பங்கு கொண்ட ஆட்சி காலத்தில் 6 முறை தமிழ்நாடு பேரே இல்லை, பல முறை பல மாநிலங்களுடைய பேர் இல்லை, புறக்கணிச்சதுன்னு அர்த்தமா? சார் அப்போலாம் அரசியல் சூழ்நிலை வந்து பொதுவாக தான் இருந்துச்சு. எதிர்கட்சி மாநிலங்களை ஆண்ட மத்திய சர்க்கார் பழி வாங்கலை. அப்படிதான் நீங்க பழி வாங்கலை. அதிமுகவுடைய தலைவர் ஜெயலலிதா சொன்னாங்க, பழி வாங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய தமிழ்நாட்டை பழி வாங்குது, மன்மோகன் சிங் சர்க்கார் பணம் தர மாட்டேங்குது. இது டெம்ப்ளேட் அரசியல் சார். அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க பழி வாங்கலை. இன்னைக்கு திட்டமிட்டு 40லேயே நாங்கள் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி ஜெயிக்குதுன்றத மனசுல வச்சு திட்டமிட்டு தமிழ்நாடை புறக்கணிக்கிறன்றதே எங்களுடைய குற்றச்சாட்டு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி எல்லாம் புறக்கணிக்கிறாங்க? எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் திட்டங்கள் ஒதுக்குறதுலேருந்து கடைசி வரைக்கும் வேலைவாய்ப்புலேருந்து இந்த இன்றைக்கி இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றதுலேருந்து என்னத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கொடுக்குற 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போது ஏன் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? நீங்கள் பிஜேபியில் ஒரு பட்டியல் போடுறாங்க, யூபிஏ சர்க்காரை விட பல மடங்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கோம். என்ன ஒதுக்கிருக்கீங்க? லட்சக்கணக்கில் ஒதுக்கிருக்கோம். அவங்க சில 1000 கோடி ஒதுக்கினாங்கன்னா நாங்கள் லட்சக்கணக்கில் ஒதுக்கி. கேட்டால் அந்த தூத்துக்குடியில் ராக்கெட் தளம் அமைக்கிறதுக்கு 1000 கோடி ஒதுக்கணும். டிஃபென்ஸ் பார்க்குங்கிறது யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? வேலை வாய்ப்பு வரும். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் கேட்டது, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பேச வச்சாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நான் கேட்டேன், ஏப்பா 16 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க, பாவம் பால் பிச்சுறதுக்கு மாடு ஆடு கடன் லோன் வாங்குறான், அந்த லோனை தள்ளுபடி பண்ணுங்க, கடனை கொடுங்கன்ற. பெல் அடிச்சாங்களா? அப்போ கரெக்டாக பெல் அடிச்சாங்க. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? பார்த்தேன்னு. ஏன் மேடம் பெல் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் பிஜேபி அட்டாக் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பெல் அடிக்கிறாங்க, என்ன ரீசன்? கோரிக்கை வைங்க, பெல் எடுக்க சொல்லுங்க, அதுக்கு போராடுங்க. அதுக்கு போராடுங்க, பெல்லே இருக்கக்கூடாது சபை ஸ்பீக்கர். அப்புறம் அந்த வக்ஃப் மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா போராடுறீங்களே, அதில் என்ன அவ்வளோ ஆபத்தாக இருக்குது? ஒரு முஸ்லீம் வக்ஃப் வாரியம் ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் சொத்து வாங்கலாம், விற்கலாம், பாதுகாக்கலாம், இண்டஸ்ட்ரி நடத்தலாம், கல்லூரி நிறுவனம் நடத்தலாம், பள்ளிகள் நடத்தலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது யார் அரசு தலையிடக்கூடாது, மற்றவங்க தலையிடக்கூடாது, இது அமைப்பு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குழுவில் வந்து 2 பெண்களை நியமனம் பண்ணுங்க. நல்ல விஷயம் தானே, சமூக நீதி தானே, பாராட்டு. பெண்களுக்கு இடத்த வந்து குறையா சுட்டி காட்டுறீங்க பாருங்க. இல்லை, பெண்களை வரவேற்கிறேன், பெண்களை கொடுங்கன்றதை நான் வரவேற்கிறேன், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. பிற மதத்தை சேர்ந்தவர்களை 2 பேரை கொண்டு வான்றீங்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த விதத்தில் நியாயம்? இது பேசிக் ஸ்ட்ரக்சர் கெடுமை கிடாதா? இயற்கைத்தன்மை கெடுமை கிடாதா? அரசியலமைப்பு சட்டம் மாறுமா மாறாதா? நீங்கள் மடத்தை தூத்து சொல்லுங்கள். நம்ம ஹிந்துஸு இப்போ சிறுபான்மை மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இதில்? அவங்க என்ன கேட்குறாங்க, நியாயமாக தப்பாங்கிறதுக்கு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை இந்து சமுதாயத்தில் தலையிட்டால் சரி, இங்கே வக்ஃபாரிய நிலங்களில் அரசு உள்ள வந்தால் தப்பா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க சட்டத்தை திருத்தும் போது முறைப்படி திருத்துங்கன்றேன் நான், தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன் பிற மதத்தை சேர்ந்தவர்களை குழுவில் இடம்பெறணும்? ஒன்று, அதில் சேர்மனாக வரக்கூடிய தகுதி ஹோம் மினிஸ்டருக்கே இருக்கின்றான் சட்டத்தில். 2,
கலெக்டர் தலைமையில் தான் நீ ஆய்வு பண்ணி சர்வே பண்ணி அந்த சொத்துனுடைய ரெக்கார்டை கொடுக்கணும்ன்றான். கலெக்டர் வந்தா என்ன, கலெக்டர் என்ன கட்சிக்காரரா? இருக்கட்டும், அவரு நடுநிலையானவர் தான், இருக்கட்டும், அரசுடைய பிரதிநிதி தானே, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன், கலெக்டர் வந்து நீங்கள் சர்வே பண்ணி கொடுங்க பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த அமைப்பினுடைய அந்த பிரமதத்தை சேர்ந்த 2 பேரை சேர்க்கணுன்ற நோக்கம் என்ன? சிறுபான்மை மக்களை பழிவாங்கக்கூடிய சட்ட திருத்த மசோதான்றதை பிஜேபி அரசு ஏன் நினைக்கல? இதில் பிரச்சனை இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் பாருங்கள், திருச்செந்துறையில் எவ்வளோ நிலத்தை வக்ஃபு நிலம்னு சொல்லிட்டாங்க, மக்கள் நிலம், அவங்களால விற்க முடியல, வாங்க முடியல. அதனால தான் இதுக்கு சீர்திருத்தத்துக்கான தேவை இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு பேப்பர் நியூஸ் பார்த்தீங்களா? 2022 திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் சிவன் கோயில் நிலம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்ன்ற பிரச்சனை வரும்போது அந்த பத்திரவுத்துறை மாவட்ட அலுவலர் ஆய்வு பண்ணி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் இல்லை, அந்த கோயில் நிலம், அதை யார் விற்கலாம் வாங்கலாம்ன்ற சட்டத்தை நிறுவி பத்திரம் பதிகிறாங்க. பாராளுமன்றத்தில் பேசுனது என்னன்னா இதனால பிரச்சனை வருதுன்ற செய்தியை சொன்னார். அங்கே எந்த பிரச்சனையும் வரல. இன்னொரு அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன எடுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ அதில் ஒரு பிரச்சனை, அந்த வக்ஃபு வாரியத்தில் ஒரு பிரச்சனைன்னா தமிழ்நாடு சார்பாக அதிகாரிகளை விட்டு ஆய்வு பண்ணலாம். இதான் நடைமுறை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சட்ட திருத்தம் மூலிமா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சிஏஜி மூலமாக வேறு தணிக்கைத்துறை மூலயமா மத்திய அரசு மூலயமா அந்த வக்ஃபு வாரியத்தை ஆய்வு பண்ணலாம்ன்ற சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? மாநில உரிமைகள் பறிபோகுது. நீ எல்லா கண்ட்ரோலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர, ஒரு சிறுபான்மை மக்களை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்றதுனால அழிக்க பார்க்குறீங்கன்றதே அந்த சட்டத்துடைய நோக்கம். மாறா அந்த அதிகாரத்தை பரவலாக்க பார்க்குறோங்க. இப்போ பாருங்க, பெண்களை உள்ள கொண்டு வர்றாங்க, போராக்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்குறாங்க, அகாகானிஸ்க்கு இடம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பரவலாக்குறது இல்லையா? தேவையான சீர்திருத்தமாக பார்க்கலாம். ஓகே சார், சத்தியமாக நான் இதை எதிர்க்கல சார். இந்த இஸ்லாமிய மக்களுக்கு, அந்நியத்திற்கு இஸ்லாமிய மக்களுக்கு வெறுக்கலை. பிற மதத்தை சேர்ந்த 2 பேர் இடம்பெறுவது தான் எங்களுக்கு வேணாம்ன்ற. எப்படி சரியா வர? இது எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க? அப்ப நீங்க அட்வான்டேஜ் எடுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. இந்த சட்ட திருத்த மசோதாவில் வக்ஃபு வாரியத்தை க்ளோஸ் பண்ணுன்றதான உங்களுடைய நோக்கமா இருக்கு. இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு 543 எம்பிக்களை அந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது 3-4 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருந்த சபையில், எக்காரணத்தை கொண்டு இந்த சபையில் இந்த மசோதா நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு பிறகுதான் நிலைக்குழுவுக்கு பாராளுமன்றம் அனுப்புது. அதெல்லாம் முன்னாடி திட்டம் விட்டுருப்பாங்க சார். இந்த போராட்டம் நடத்தாட்டி சத்தியமாக பாஸ் பண்ணிருப்பாங்க. கைது வைக்கிட்டு ஆம் இல்லை என்று முடிச்சிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதில் வந்து கவனித்து பார்க்கணும். டிடிபியும் ஜேடியும் என்ன சொன்னாங்க, குழுக்கு அனுப்புங்கன்னாங்க. பேசி வச்சு செஞ்சுருப்பாங்க சார். நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியா பேசி வச்சு செய்கிறீங்களையோ பேசாமல் செய்கிறீங்களையோ கொண்டு வந்தது முட்டாள்தனமாக. உடனே செஞ்சிருவாங்களா? எலெக்ஷன்லாம் வரது இல்லை, கண்மூடித்தனமான எலெக்ஷன்றதே ஞாபகம் வருது. மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற இடைத்தேர்தல். அதுக்காக செய்கிறாங்க, அதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதையுமே மென்ஷன் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினாங்க. திமுக தலைவரான தளபதியினுடைய ஆசியால திருமதி கனிமொழியும் பேசினாங்க. மக்கள்கிட்ட எடுபடுனாலும் செய்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு மக்கள் பிரச்சனையாக இருக்குன்னு தானே பொருள். பிரச்சனை சத்தியம் அல்ல. பிரச்சனையை உருவாக்குறது மத்திய பிஜேபி அரசு, மைனாரிட்டி அரசு. சிறுபான்மை மக்கள் மீது போர் தொடுக்கிறது மைனாரிட்டி பிஜேபி அரசு. இது கூடாதுன்றதே எங்களுடைய ஒட்டுமொத்த வாதமும். சிறுபான்மையினரை குறி வச்சு அட்டாக் பண்ணி ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் தாக்குறீங்கன்றது. எங்க அடுத்து கிறிஸ்டினுக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் இந்துக்கள் மட்டும்தான் நாட்டில் வாழணும்னா மற்ற மதத்தை பூரா அழிச்சிருங்க. அது எப்படி அழிச்சிருங்க? அது எப்படி? இந்த சட்டத்தின் மூலமாக அழிக்க பார்க்குறீங்கல்ல, அதுதான் கூடாதுன்ற நாங்கள். இதில் எப்படி அழியும் சார்? என்ன சார், ஒரு அமைப்பு இயற்கை பேசிக் ஸ்ட்ரக்சர் உள்ள அமைப்பு, அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொண்ட அமைப்பை நீங்கள் அந்த சந்தலை ஆக்குறீங்களே சார். இது எப்படி அழியாமல் இருக்கா? இதில் எப்படி ஒற்றுமை இருக்கா சார்? இந்து அறநிலையத்துறையில் இந்து கோயில்களுக்குள்ள அரசு வந்துருச்சு, அதனால மதம் அழிஞ்சிருச்சா? அது வந்து சீர்திருத்தம் தானே செய்யுது, அது சரியா மேனேஜ் பண்ணுது. இது மாதிரி அரசு அமைப்புகளை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. நல்ல கேள்வி ஹரி சார். அப்போ இப்போ ராமர் கோயில் அதே மாதிரி இந்து கிறிஸ்டின்னு அந்த பாஸ் இது சிங்கு எல்லாத்தையும் கூட்டு போய் கட்டளையில் போட்டுருக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் போடல? ராமர் கோயில் அமைப்பில் ஏன் மற்ற சேர்த்துட்டு நீங்க வா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.